Dear parents, dear students, எமது அன்றாடம் நாம் எமது பிள்ளைகளை பாடசாலைக்கு ஏற்றிச் சென்று அவர்களை காலையிலே விடுகின்றோம். பின்னர் அவர்களை அழைத்து வருவதற்காக பாடசாலை விடுகின்ற நேரம் அவர் செல்கின்றோம். இது மட்டும்தான் எமது பணியா என்பது சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது பேரண்ட்ஸுக்கு, பெற்றோருக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக நிறைய பொறுப்புகள் காணப்படுகின்றது. பிள்ளை என்பது ஒரு அமானிதம், ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்ஸ் நிறைந்த ஒரு விடயம். பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு பெற்றோரினதும் தலையாய கடமை. அதைவிட பெரிய கடமை ஒன்று ஒரு பெற்றோருக்கு இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏன் எல்லா விடயங்களும் இரண்டாம் பட்சம்தான். ஒரு பிள்ளை கிடைத்தால் அந்த பிள்ளையை ஒரு சமுதாயத்திற்கு பொருத்தமான ஒரு நற்பிரஜையாக உருவாக்குவதுதான் முதற்கடமை. அதன் பின்னர் தான் அவரிடம் ஏனைய கேள்வியை கேட்கப்படும். இந்த பிள்ளைகளை நாம் எங்கே எந்த பாடசாலையில் சேர்க்கலாம், எந்த பாடசாலையினூடாக அவருக்கு கல்வி ஊட்டலாம், அப்போ இந்த பாடசாலைகளை நாம் எவ்வாறு எம்பவர் பண்ணலாம்? உண்மையில் அரச பாடசாலைகள் தான் இலங்கையில் காணப்படுகின்றன. அந்த எல்லா பாடசாலைகளுக்கும் அதிபர்கள் இருக்கின்றார்கள், பாடசாலையின் பிரின்சிபல், அதே போல் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் சில சப்ஜெக்ட் வைஸாக பாட நோக்கில் சில ஆசிரியர் பற்றாக்குறைகள் காணப்பட்டாலும் குறிப்பாக ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை என்று கூறலாம். அதிகமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். சில பாடசாலைகளில் சிவில் பாதுகாப்பு துறை ஆசிரியர்கள் கூட பணிபுரிந்து கொண்டிருப்பது ஒரு சந்தோஷமான செய்தி. எனவே இந்த ஆசிரியர்கள் எல்லோரும் சரியாக தங்களது கடமையை செய்கின்றார்களா? அவர்களுக்குள்ள சிக்கல்கள் என்ன? அவர்கள் மாணவர்கள் பொது பரீட்சைகளுக்கு தயார்படுத்தப்பட்டு பரீட்சைகளுக்கு செல்கின்ற போது எல்லா பாடங்களும் பரீட்சை நோக்கிய சிலபஸ், அதாவது அறிவு சம்பந்தமான சிலபஸ் அடிப்படையில் கல்வி நிறைவு செய்யப்பட்டதா? பரீட்சை நோக்கிய கல்வி நடைபெற்றதா? கடந்த கால பரீட்சை வினாக்கள் அளவலாவப்பட்டு எல்லா மாணவர்களும் தயாரடைந்த நிலையை அடைந்தார்களா? அதற்கு பின்னால் உள்ள பிரச்சனைகள் என்ன? இந்த விடயங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இது அறிவில் உயர்ந்தவர்களை உருவாக்கும் கல்வி முறை அல்ல. இது பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றுடைய மாணவர்களை உருவாக்கும் ஒரு கல்வி முறை. பரீட்சையில் பெற்ற அடைவு மட்டங்களை வைத்துத்தான் பாடசாலைகளை கூட சிறந்த பாடசாலை, பாப்புலர் ஸ்கூல் என்றெல்லாம் கணிப்பீடு செய்கின்றார்கள். பெறுபேறு முக்கியம். எனவே இந்த பெறுபேற்றை நோக்கி என்ன செய்கிறார்கள் ஆசிரியர்கள்? சிலபஸை ஒவ்வொரு காலத்திற்கும் இவ்வளவு கற்று முடிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை எடுத்தால் இந்த புத்தகத்தில் இவ்வளவு பாடம் வரை இந்த டேர்முக்குள் நிறைவு செய்ய வேண்டும், இந்த டேர்ம் முடிய இது நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்துவிட்டு பின்னர் கடந்த கால வினாக்கள், பரீட்சை வினாக்கள் சம்பந்தமாக மாணவர்களுக்கு அறிவூட்டப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இவற்றை ஆசிரியர்கள் செய்கின்றார்களா? இவற்றை செய்வதை அதிபர் கண்காணிக்கின்றாரா? இதற்குரிய முறைமையை அதிபர் பாடசாலைக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றாரா? இதை நடைபெறுகின்றதா என்ற விடயங்களை பார்க்கும் மிக முக்கியமான பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கின்றது. பெற்றோர் கண்களை மூடிக்கொண்டு பிள்ளையை பாடசாலை வளாகத்து சுவர், பாடசாலை வேலியை நோக்கி பிள்ளைகளை கொண்டு விடுவதும், பின்னர் பாடசாலை விடுகின்ற நேரம் பாடசாலை வேலியடியில் சென்று பிள்ளையை அழைத்து வருவது மட்டும் எமது பொறுப்பல்ல, எமது கடமை அல்ல. இவற்றை பார்க்க வேண்டும் கட்டாயம். பிள்ளையின் கல்வி என்பது முக்கியம் என்று நாம் கருதினால்தான் அவற்றை முக்கியமாக பார்ப்போம். அது ஒரு விடயம் அல்ல என்று நமக்கு மனசுக்குள் இருந்தால் அவற்றை நாம் கணக்கெடுக்க மாட்டோம், அது சம்பந்தமாக தேட மாட்டோம். அது எது நடந்தால் தான் என்ன, வந்தால் வா, போனால் போ என்ற நிலையில் நாம் இருப்போம். எனவே நமக்குள் ஒரு உந்துதல், ஒரு சக்தி, இந்த பிள்ளை கற்க வேண்டும், இந்த பிள்ளையின் ஒவ்வொரு நகர்வும் வெரி இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் இவற்றை கண்காணிப்போம். இதை பேரண்ட்ஸ் கண்காணித்தால் பாடசாலை ஒழுங்காக நடைபெறும். பாடசாலை தவறுகள் இருக்காது. நிறைய ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். தனது பாடத்திலே மாணவன் சிறந்த பெறுபேறு எடுக்க வேண்டும் என்று இரவு பகலாக உழைக்கும் அழகான மனோநிலை கொண்ட நல்ல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அதாவது யாரும் அவர்களை தட்டி கொடுக்க தேவையுமில்லை, யாரும் அவர்களை தண்டிக்க தேவையுமில்லை, யாரும் அவர்களுக்கு பின்னால் நின்று கற்றுக் கொடுங்கள் என்று சொல்ல தேவையில்லை. அவர்கள் இயல்பாகவே எதையும் செய்யக்கூடியவர்கள், இயல்பாகவே கற்றுக்கொள்பவர்கள்.
கற்றுக் கொடுப்பவர்கள், இவ்வாறான நிறைய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதே போன்று நிறைய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், பாடங்களை இலகுவாக கற்றுக் கொடுப்பதும் இல்லை, பாடங்களை சிலபஸ் உரிய காலத்துக்கு முடிப்பதும் இல்லை, தனது பாடத்தில் பிள்ளை பெறுபேறு எடுத்தால் என்ன, எடுக்காவிட்டால் என்ன, இது சம்பந்தமான எந்தவித அக்கறையும் இல்லாத ஆசிரியர்கள் நிறையவே இருக்கின்றார்கள். அவர்கள் சம்பந்தமாக இந்த அதிபர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றார்கள், அதற்குரிய முறைமைகளை எவ்வாறு வகுத்திருக்கின்றார்கள், அவை இதை தொடர்ந்து இதை காலாகாலமாக வாழையடி வாழை என்னும் சமுதாயத்தில் நடந்து கொண்டு வந்தால் இவற்றை தடை செய்வது எப்படி, இவற்றிலிருந்து நாம் மீளுவது எப்படி? எமது நாம் இலங்கையில் உள்ள சிறந்த பாடசாலைகள் என்று வடக்கு மாகாணம், ஏனைய கொழும்பு மாவட்டம் போன்றவற்றுக்கு போய் சென்று பார்த்து கொண்டு வருகின்றோம். எமது பாடசாலைகளை பார்ப்பதற்கு யார் வருவது, எப்போது அவர்கள் வருவது? எமது பாடசாலைகள் சிறந்த பாடசாலைகள் என்று கருதி எமது பாடசாலைகளை பார்வையிடுவதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்தும் கொழும்பிலிருந்தும் பாடசாலை அதிபர்கள் வருவது எப்போது? அதற்குரிய நிலையை நாம் ஏன் உருவாக்க முடியாது? நமக்கும் அதே பாடசாலை கல்வி திட்டம் தான், அதே அதிபர்கள் தான், அதே கல்வி முறைமை தான், அதே சம்பளம் தான் கிடைக்கின்றது. ஏன் எம்மால் எமது பாடசாலைகளை பார்ப்பதற்கு அவர்களை வர வைக்க முடியாது? இவை சம்பந்தமாக நாம் சிந்திக்க வேண்டும். இதற்குரிய சிந்தனை எங்கிருந்து எழுகிறது என்றால், ஒரு சமுதாயத்தின் பெற்றோர்களிலிருந்து எழ வேண்டும், சுயாதீனமாக எழ வேண்டும். பெற்றோர்களிடமிருந்து எழுகின்ற போது அது யாருக்கும் பிரச்சனை வராது, அது யாரையும் தாக்காது. பெற்றோர்களின் ஆதங்கத்தை நிறைவு செய்வதுதான் அதிபர்களின், ஆசிரியர்களின் கடமை. யாரும் அங்கே பின்னிக்கு போவதில்லை. ஏனென்றால் பெற்றோர்களின் வரி பணத்தில் இருந்துதான் அவர்கள் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எதுவுமே செய்து தட்டி கழித்து விட முடியாது. பெற்றோர் கணக்கில்லாமல், பெற்றோர் இது சம்பந்தமான அக்கறை இல்லாமல் பாதையில் சும்மா நடந்து சென்றால் இதை அவர்களும் அக்கறை செலுத்தி பார்க்க மாட்டார்கள். எனவே பெற்றோரில் இருந்து இந்த ஆதங்கம் உள்ளே பாடசாலைக்குள் செல்ல வேண்டும். அது சம்பந்தமாக சிந்திப்போம். உண்மையில் பெற்றோர்களின் அக்கறை கல்வி மீதும் பாடசாலைகள் மீதும் மாணவர்கள் மீதும் எமது பிள்ளைகள் வளர வேண்டும் என்று இருந்தால் நாம் இந்த விடயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தி முன்னே வருவதற்கு முயற்சி செய்வோம். இதற்காக வேண்டி நான் பேசிய விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.